ஒருவேளை நீங்க என்னுடைய ஏக்கங்கள்லாம் யாருக்கு தெரிய போகுது, எனக்கு இருக்கிற என்னுடைய தவிப்பு, என்னுடைய பாரங்கள்லாம் யார் புரிய போறா அப்படின்னு ஒரு கவலையோடு பாரத்தோடு இருக்கீங்களே. தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்கும்போது கூட அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் ஆண்டவரிடத்துல தான் அந்த காரியத்தை சொல்றாரு. ஆகிய அந்த காலை வேலையில அவருடைய பிரசனத்துக்கு வாங்கலை. இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா, சங்கீதம் 38வது அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவரே, என் ஏக்கங்களை எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பும் உமக்கு மறைவாய் இருக்கவில்லையே. எவ்வளோ ஆணித்தரமா சொல்றேன். என் ஏக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்லை, என்னுடைய தவிப்பும் பாரங்கள்லாம் உங்களுக்கு மறைவாய் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஜெபம் நீங்களும் அப்படியே சொல்லுங்க. அப்படிதான் ஆகார் ஐயோ என் பிள்ளை அழுகிறத என்னால் பார்க்க முடியல சொல்லி அவளை கதறி அழுகிற அவளுடைய ஏக்கெல்லாம் கடவுளுக்கு தெரியும். அவளுடைய உள்ளத்தினுடைய தவிப்பு பாரம்லாம் தெரியுது. ஆண்டவர் விட்டாரா? கைவிடலை. பார்த்தீங்களா? அவர் அந்த இடத்துல ஒரு நீர் ஊற்ற அவன் கண்கள் காண செஞ்சுது. அந்த பிள்ளைக்கு தண்ணி கிடைச்சி அந்த பிள்ளையை உயிர் பிழைக்க செஞ்சு அந்த பிள்ளையை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினார். கர்த்தர் உங்களையும் உங்க கண்ணீரையும் துடைப்பார். உங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த தேவைகளை சந்திக்க செய்வார். ஒருவேளை உங்களுடைய எஜுகேஷன் சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், அதனுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க செய்வார். உங்களுடைய இன்னும் வேற கடன் தொல்லைகள் இருக்கலாம், அதிலிருந்து மீண்டு வர செய்வார். உங்களோட பலவீனம், பண கஷ்டம், மருந்து கூட வாங்க வசதி இல்லாத இருக்கலாம், அதுல இருந்து கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமையை உங்களுக்கு கொடுத்து அற்புதத்தை செய்ய முடியும். இந்த காலை வேளையில உங்களை கைவிடலைன்றதை உணர்ந்து உங்களை நினைத்திருக்கிறார். உங்களை பாதுகாப்பார். அவர் கிருபையை கேட்டு ஜெபிப்பீர்களா? அந்த கிருபை இந்த காலை வேளையில உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் உங்களை ஏக்கங்களை எல்லாம் அறிஞ்சிருக்கார். உங்க கவலை பாரங்களெல்லாம் புரிஞ்சிருக்கார். உங்களை கைவிட மாட்டார். வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.